பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய போயிருக்க சாச்சனாக்கு வீட்டுக்குள்ள தூக்கமே வரல அப்படின்னும், மேலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8ல இந்த வாரம் வீட்ட விட்டு வெளிய போயிருந்தவங்க சாச்சனா அண்ட் ரொம்பவே சூப்பரா ப்ளே பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 60 நாட்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க இருந்திருக்காங்க. வீட்ட விட்டு வெளிய போனதுக்கப்புறம் நார்மலான ஒரு லைஃப அவங்களால வாழ முடியல. ஏன் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்ல எப்படி இருக்கும்? கரெக்ட்டான டைம் இருக்காது. அங்க கடிகாரமே கிடையாது. எப்ப தூங்கணும், எப்ப முழிக்கணும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. பிக் பாஸ் சொல்றத பொறுத்து தான். ஸோ சரியான நேரத்துக்கு சாப்பிடல, சரியான நேரத்துக்கு தூங்கல அண்ட் ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களோட லைஃப்ல கிட்டத்தட்ட ஒரு 63 நாட்களுக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு இல்லையா? அவங்களோட பாடி டோட்டலா அதுக்கு அப்படியே அடாப்ட் ஆகிருச்சு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, காலைல எப்பயுமே பாட்டு போட்டு தான் எழுப்பிவுடுவாங்க. ஸோ பாட்டு போட்டா எந்திரிச்சு ஆடணும், இந்த டைம்ல தூங்கணும் அப்படிங்கிற நெறைய விஷயங்களுக்கு அவங்க அடாப்ட் ஆயிட்டாங்க. அதனால வீட்டுக்கு வந்த உடனே நம்மளோட நார்மல் லைஃப அவங்களால வாழ முடியல. அதனால வீட்டுக்கு வந்த உடனேயே நம்மள மாரியான நார்மல் லைஃப அவங்களால வாழ முடியல. சரியா சாப்பிட முடியல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களால நம்மள மாரியான நார்மல் லைஃப வாழ முடியல. எப்ப தூங்குறோம், எப்ப முழிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாம இருந்திருக்கு. அண்ட் நைட்லாம் வந்து முழிச்சே இருந்திருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயமுமே அவங்களுக்கு ரொம்பவே உறுத்தலா இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவங்களோட 100% எஃபோர்ட்ட குடுத்துருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நெறைய நாள் இருக்கணும் அப்படின்னு நெனச்சிருக்காங்க. இப்படிலாம் ஆசைப்பட்டுட்டு கடைசியில 63 நாள்லயே நம்ம வீட்ட விட்டு வெளிய வந்துட்டோமே அப்படிங்கிற கவலையும் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ரஷன் மாரி மாறியிருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய வந்துட்டு நார்மல் லைஃப வாழ முடியாதது ஒண்ணு. பிக் பாஸ்ல ஜெயிக்காம வந்துட்டோமே அப்படிங்கிறது ஒண்ணு. இது 2மே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்த ஏற்படுத்தியிருக்கு. சின்ன டிப்ரஷன குடுத்திருக்கு. ஸோ இத பார்த்துட்டு வீட்ல இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப, இது வந்து இன்னொரு 1 வீக் மட்டும் தான் அப்படி இருக்கும். அந்த கண்டிஷன்லேருந்து இந்த கண்டிஷன் மாற ஒரு 7 டேஸ் ஆகும். அது முடிஞ்சிட்டா சாச்சனா அவர்கள் எப்பவும் போல வழக்கமா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நினைச்சு நீங்க வொரி பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில சோசியல் மீடியால வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் கௌதமி அவர்கள் ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல ரொம்பவே எமோஷனலா அவங்களோட பொண்ண பத்தி பேசியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போதே அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. அம்மாக்கு இந்த மாரி உடம்புல பிரச்சனை இருக்கு, புற்றுநோய் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அவங்க ரொம்பவே காயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அம்மா எங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்களோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க நினைச்சதுக்கு தகுந்த மாரியே நானும் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஏகப்பட்ட நாட்கள் ஃபாரின் போயிருவேன். அவங்க கூட என்னால தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இந்த ஒரு காரணத்தினால அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தாங்க. ஆனா, அதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்ன விட என் பொண்ணு ரொம்பவே தைரியமா இருக்கா. இப்ப என்னோட அதிகபட்ச நாட்கள என் பொண்ணு கூட தான் செலவிடுறேன். அவ ரொம்ப தைரியமா இருக்குது. எனக்குமே தைரியமா இருக்கு. நாங்க 2 பேருமே இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு, அவங்க புற்றுநோயில சந்திச்ச விஷயம், அதுல எப்படி வெளியில வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே எமோஷனலா அவங்க ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயமும் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.